மரியாதை சொல்ல வரைக்கும் நான் போனோம். வைவிடு. ஏன் கண்டு கோவப்படுற? கோவப்பட மாட்டாங்களா? என்ன செய்ய? என் அண்ணனை பார்த்து சொல்லி நாட்டு விட்டு தோசுவேன். காலை பிடிச்சு கேக்குற சாமி. நீ என் காலை பிடிச்சாலும் சரி, கை பிடிச்சாலும் சரி, வைவிடு. அம்மா தானே. நீயா அம்மா நீ சொம்மா. அண்ணி அப்படிலாம் சொல்லாது சாமி. நீ அண்ணி அண்ணி இல்ல பண்ணி. வைவிடு. நான் சும்மா தானே விளையாடினேன். இது சொம்மா விளையாட்டா? அங்க கை தட வந்து சொம்மா விளையாட்டாதா? வைவிடுன்ற மரியாதையா? சரி கோவப்படாது. கோவப்படணும் கொஞ்சம் நீ பண்ற வேலைக்கு. இங்க பாருங்க, ஒரு விஷயத்தை கேட்டுட்டு போவாங்க. என்ன சொல்ல போற? மைத்துவரே, நீங்க என்ன தவறா புரிஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஆமா. என்னன்னா, நீங்க நடந்த விஷயம் அத்தனையுமே உங்களுக்கு நான் சோதித்து பார்ப்பதற்காக நடத்தின நாடகம். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க. நாடகமா? ஆமா. இவ்வளவு நேரம் நாடகம் நடத்தினேன். ஆமாப்பா. அம்மா குழந்தை, உன் நாடகம் எங்க செல்லுபடி ஆகாது. என் அண்ணனை பார்த்து நான் சொல்ல போறேன். சரி, நாடகம் நடத்துற என்ன சோதனை செய்யுன்னு சொன்ன நியாயம். ஆமா. எதுக்காக என்ன சோதனை செய்யணும் நீ? எதற்காகனா, அயல் நாட்டுல நிறைய விஷயங்கள், தவறான விஷயங்கள் நடக்குதுன்னு ஒண்ணு என்கிட்ட பல முறை சொல்லி இருக்கிறாரு. உண்மைதான். அதனால நீங்க போயிருக்கிறீங்களே, வளர்ந்து வாலிபனா ஆயிட்டு இருக்கிறீங்க. அங்க சேரக்கூடாத பசங்க கூட எல்லாம் சேர்ந்து போக கூடாத இடமெல்லாம் போய் தீய பெண்களிடம் தப்பான பழக்க வழக்கங்கள் நீங்க கத்துக்கொண்டிருந்தா, ஐயோ, நான் 10 மாசத்துக்கு வந்து நான் உன்னை பெக்காவிட்டாலும் உன்னை பெற்றெடுத்த பிள்ளையாகத்தான் இது வரைக்கும் பார்த்து வரேன், வளர்த்து வரேன். தீய பழக்கம் என் குழந்தை கத்திருந்தா என் புள்ளிய திருத்திக்கலாமே. அப்படி தப்பா உன்னை நான் சோதிச்சு பார்த்து ஒரு அண்ணி காட்டி கூட பார்க்காம அண்ணி அண்ணி இவ்வளவு அண்ணி அழுவாதுங்க அழுவாதுங்க அண்ணி. அண்ணி அண்ணி இருங்க, நான் சொல்றது ஒரு அழுவாதுங்க. நான் சொல்றது ஒரு விஷயம் கேளுங்க. அயல் நாட்டுல இந்த மாதிரி விஷயம் நடத்தல உண்மைதான். தெரிஞ்சிருந்து எதுக்கு அனுப்புனீங்க? ஒரு நம்பிக்கை தான். என் மீது வச்சு நம்பிக்கை தரேன் அண்ணி. அப்படி ஒரு வேலை நான் தவறான பாதி போயிட்டா இவ்வளவு காலமா நீ வளர்ப்புலாம் வீணா போயிட்டேன். நீ சத்தியமா சொல்றேன், நீ என் உயிர் உள்ளவரை இதுவரை எந்த தவறு செய்தது கிடையாது. இனிமேல் தவறு செய்ய மாட்டேன். இது உண்மை. நீ அண்ணி என்னை 10 மாசம் முதல் பெற்று தாயிருந்தா கூட என் மீது இவ்வளவு அன்பு பண்ணு பாத்து காட்ட மாட்டாங்க. சோதனை செய்து காட்ட மாட்டாங்க. என் மீது இவ்வளவு பாசம் சோதனை செய்தீங்க அண்ணி. நான் உங்களை ரொம்ப தவறா நடிச்சிட்டேன் அண்ணி. அந்த மாத்த போது அந்த குழந்தை மேல் படிச்சு எந்த ஒரு குறையில மீண்டும் நல்லா இருப்ப சாமி. உன் மனசுக்கு எந்த ஒரு குறையும் வராது. எப்போ நல்ல மனசு நல்லா இருப்பா அண்ணி. ஆனா ஒண்ணு, நடந்த விஷயத்த ஒரு பொழுது எக்காரத்து கொண்டு கொண்டு சொல்லக்கூடாது. ஐயோ, நன்றி சொல்றீங்க. நீ சோதனை தான் செய்றீங்க. நான் யாரு சொல்ல போறேன்? சொல்ல மாட்டேன். ஐயோ சொல்ல மாட்டேன். நீ உங்க மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. தவறி சொல்லிட்டாருன்னா நம்பிக்கை இல்லையா? டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுவாரு. ஐயோ அண்ணி, அந்த வார்த்தை சொல்ல என்னால உனக்கு எந்த கூட என் மீது நம்பிக்கையில சத்தியம் செய்து நம்புவேன். அன்னைக்கு நடந்த விஷயத்தை சத்தியமா சொல்றேன். நான் யாரு என்ன சொல்ல மாட்டேன். நீ இது சத்தியம்.
தாயாக தந்தைக்கு தந்தையாக பருத்தி சீராட்டி விடுத்த அன்பு அண்ணனே. நான் யார் அண்ணா? அண்ணாவும் தம்பினா என்ன எதுக்கு நடிக்கிறீங்க? என்னன்னா எதுக்கு அடிக்கிறீங்க பாத்தியா? குழந்தையா இருக்குமா தூக்கி எடுத்து வளர்த்தவ எவ்வளவு அருமாறுபட்டு கஷ்டப்பட்டு வளர்த்தவளாச்சு. அவளை போய் கண்ணே கட்டி அண்ணா என்னடா வார்த்தை சொல்லுங்க? அண்ணி நான் கட்டி பிடிச்சா அண்ணா. கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மெய். நடந்து தெரியும் என்ன நினைக்கிறீங்க? நடந்து என்ன தெரியும் அண்ணா? இங்க நடந்து என்னன்னு அண்ணி கேட்க சொல்லுங்க. என் மூடி குத்துற மாதிரி ஆத்து போட்டு இவரு மானத்தை காப்பாத்த வந்தாரு. இவரு சூழ போட முடியாது. சொன்னவன் கூலிக்கு நடுக்க இடுப்பு நோந்து கூட போனாங்க. போடா